ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்து டே 13க்கான பேராஜம்பிள் தான் பார்க்க போகிறோம். இந்த பேராஜம்பிள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பேராஜம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ ஒன் லைன் சென்டென்ஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம் இந்த பேராஜம்பிள். பட் ஆனால் வந்து இதில் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகுற ஒரு ஸ்டேஜ் என்னென்னா, இங்கே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிப்போம்ல, அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறதுல நம்ம வந்து லைட்டாக வந்து இங்கே டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்லி த இமாலயன் ரிவர்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்லி த இமாலயன் ரிவர்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதை ஃபுல்லாகவே நீங்கள் படித்தா தான் எது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அப்படின்றது நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு படிக்கிறோம். ஃபஸ்ட்லி த இமாலயன் ரிவர்ஸ் தட் ஹவ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த ஹிமாலயாஸ். ஓகே, இது எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வரா மாதிரியும் இல்லை, வரா மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியே இருக்கிறதுனால நான் அப்படியே ஏவை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். தென் ஒன்ஸ் அகெயின் வந்து த கீ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் 2 டைப்ஸ் ஆஃப் ரிவர்ஸ். அப்போது முன்னாடி வந்து ஒரு 2 டைப் ஆஃப் ரிவர்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. அப்புறமா தான் எனக்கு பீன்ற சென்டென்ஸ் வரும். ஸோ எனக்கு பி வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. ஸோ சி பாருங்கள், நோன் ஃபாண்ட்லி. ஸோ இந்த நோன் ஃபாண்ட்லி அப்படின்னு வந்தோடனே எல்லாருமே என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராதுன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. பட் அந்த மாதிரி போகாதீங்க, ஃபுல் சென்டென்ஸ் படித்து பாருங்கள். ஓகேங்களா? Known fondly as the land of rivers, India is one of the richest countries in the world in term of culture and resources. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவை பற்றி பேசுகிறாங்க. இந்தியா வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு. ஓகேங்களா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் கல்ச்சர் அண்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்ட்டு ஒரு ஜென்ரல் தீம் பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்தியாவோட கல்ச்சர்ஸை பற்றி பேசுகிறாங்க, ஜென்ரலாக பேசுகிறாங்க. ஸோ எனக்கு சி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வரா மாதிரி இருக்குது. ஸோ நான் சியை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். திஸ் இந்தியன் ரிவர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ திஸ் இந்தியன் ரிவர்னால் முன்னாடி ஏதோ ஒரு இந்தியன் ரிவரை பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ எனக்கு இதுவுமே வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. செகண்ட்லி த பெனிசுலா ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஃபஸ்ட்லி த இமாலயன் ரிவர்ஸ் பார்த்தோம், இங்கே வந்து செகண்ட்லி த பெனிசுலா ரிவர்ஸ். அப்போது எனக்கு ஏவும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது, ஈயும் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது. அப்போ எனக்கு என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா சி தான் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் தெரிஞ்சிடுச்சு. ஸோ சியில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்களா, இன் டேர்ம் ஆஃப் கல்ச்சர் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தென் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி. அப்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லி த இமாலயன் ரிவர்ஸ் அப்படின்னு பேசியிருக்காங்க, செகண்ட்லி த பெனிசுலன் ரிவர்ஸ். அப்போது எனக்கு ஏவும் ஈயும் பேர் ஆகுதுன்னு தெரிஞ்சிடுச்சா? ஸோ இதுக்கான 2 டிஃப்ரென்ஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்க, த கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 டைப்ஸ் ஆஃப் ரிவர். ஸோ அப்போ ஏஇக்கு அப்புறம் பி தான் வரும்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது டி. இப்போ சிடிஏஇபி நான் மொத்தமாக ஒன்றா வச்சு படித்து பார்க்குறேன் கரெக்டாக வருதான்ட்டு. ஸோ நோன் ஃபாண்ட்லி as the land of river, India is one of the richest country in the world in term of culture and resources. ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ். நம்ம நோன் ஃபாண்ட்லி அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. லேண்ட் ஆஃப் ரிவர்ஸில் இந்தியா வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் பேசுகிறாங்க. ஸோ எனக்கு சி தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். திஸ் இந்தியன் ரிவர் சிஸ்டம் அப்படின்னு இங்கே டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா, இங்கே லேண்ட் ஆஃப் ரிவர்ஸில் தானே இந்தியாவை வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ திஸ் இந்தியன் ரிவர் சிஸ்டம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே டிவைடர் இன்ட்டு 2 ப்ராட் கேட்டகரி. கரெக்டாக? ஸோ இந்த 2 ப்ராட் கேட்டகரியை வச்சு கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, 2 ப்ராட் கேட்டகரி. ஒன்று தான் வந்து இமாலயன், செகண்ட் வந்து பெனிசுலன். அதோட கீ டிஃப்ரென்ஸு பியில் பேசுகிறாங்க. ஸோ சிடிஏஇபி இதுதான் இதுக்கான ஆன்சர். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பேராஜம்பிள் தான். ஓகேங்களா? ஆனால் இதுவுமே வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ இனிமேல் வர வீடியோஸில் வந்து மேக்ஸிமம் அப்கமிங் வீடியோஸில் மெயின்ஸ்க்கான பேராஜம்பிள் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக மேக்ஸிமம் இனிமேல் மெயின்ஸ்க்கான பேராஜம்பிள் எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவே எடுத்துகிட்டு வரேன் நான். ஓகே, தேங்க்யூ.